எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையிலே சிறந்த பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பியவர்களை உங்களிடம் அழைத்து செல்ல வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீப வழிபாட்டு முறை. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அட்ட கர்மங்களிலே முதல் நிலை என்று சொல்லக்கூடிய வசியத்தோடு சேர்ந்ததாக அமையும். இதை செய்வதின் மூலமாக 2 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பண விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், மனித விஷயத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதாவது அரிசி அப்படிங்கிற தானியம். இந்த அரிசி என்பது நவக்கிரகங்களிலே சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு பொருள். பொதுவாக நாம் அரிசியில் பிரசாதம் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி வணங்கும் போது நம்மளுடைய மனம் தெளிவாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா மனதிற்கு காரகராக வருபவர் சந்திர பகவான். ஸோ அதனால தான் பச்சரிசியில் பதார்த்தங்களை பண்ணி சுவாமிக்கு படைச்சி நம்ம கும்பிடும்போது நம்மளுடைய மனது தெளிவடையுது. நம்மளுடைய மனது தெளிவடைந்து நாம் வைக்கிற பிரார்த்தனை நமக்கு உடனடியாக பலிதமாகிறது அப்படிங்கிறது இதன் மூலமாகத்தான். இந்த பச்சரிசி உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு தேவைப்படும். ஒரு கைப்பிடி அளவிலான பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பச்சரிசி உங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு கிழக்கு பார்த்தபடி நின்று கொண்டு மனதார இறைவனிடத்தில் நீங்கள் யாரை வசீகரணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனதில் பதிய வச்சுட்டு, அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய உருவத்தை மனதில் பதிய வச்சுட்டு அவர்கள் உங்களுக்கு வசியமாக வேண்டும், அவர்கள் உங்களோடு அன்பாக பழக வேண்டும், அந்யூன்யமாக இருக்க வேண்டும் என்று நல்ல முறையிலே ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் வேண்டிக்கணும். இப்படி தொடர்ச்சியாக வேண்டிட்டு அதன் பிறகு அந்த அரிசியை உங்களுடைய தலையை 3 முறை சுற்றணும். வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுற்றி நீங்கள் மரத்துக்கு அடியிலையோ இல்லை பூச்செடிக்கு அடியிலையோ நீங்கள் போட்டு விட வேண்டும். இப்படி போட்டுவிட்டால் எறும்புகள் எடுத்து செல்லும். இது ஒரு டெலிபதி மெத்தடு மாறி அந்த டெலிபதி மெத்தடில் எப்படி நாம் ஒருத்தரை பற்றின சிந்தனையை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தோம்னா அவர்களிடத்தில் நம்மளுடைய அந்த எண்ண அலைகள் பட்டு அவர்கள் நம்மக்கிட்ட சேருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ, அதே மெத்தடு தான் இங்கேயும். நாம் இதை பயன்படுத்தும் போது, இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் யாரை நினச்சி இதை செய்கிறீங்களோ அந்த நபர் உங்களுக்கு நிச்சயமாலும் வசீகரணம் ஆவார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். என்னைக்கு செய்யணும்னா வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று செய்ய வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. மற்ற நாளில் நீங்கள் சூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனினுடைய காரகத்துவத்தை பெற்ற கிழமையாக வருகிறது. சூரியன் என்பவர் மந்திரத்திற்கு அதிபதியாக வருபவர் மட்டுமில்லாமல் அட்டகர்மங்களிலே வசியத்தின் கடவுளாகவும் வருபவர் சூரிய பகவான். எனவேதான் சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த முறையை செய்யுங்க, வசிய முறைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இப்போது திருமணம், அதே மாதிரி புதுமனை புகுவிழா,
எந்த நல்ல விஷயமுமே வளர்பிறையில் ஏன் செய்யுங்கன்னு நாம் சொல்கிறோம்? வளர்பிறை என்பது வளர வைக்கக்கூடியது, செழிப்பை கொடுக்கக்கூடியது, சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. பொதுவாக வளர்பிறையில் செய்யப்படுற என்ன காரியமோ தடையாகாது, நல்ல முறையில் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருங்கிறதுனால தான் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாள்னு சொல்கிறது. கிழக்கு பார்த்தபடி செய்யுங்க நின்று அப்படின்னு நான் சொல்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன் நான் கிழக்கு பார்த்தபடி நில்லுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 8 திசைகள் இருக்குது. 8 திசைகளில் கிழக்கு அப்படிங்கிற திசை வசிய திசையாக வருகிறது. ஒவ்வொரு வேலைகளுக்கும் 8 வேலைகள் இருக்குது, அட்ட கர்மங்கள்னு சொல்லுவோம். அதில் அந்த வசியம் அப்படிங்கிறதுனுடைய திசை கிழக்கு திசை. அதனால தான் கிழக்கு நின்று செய்யுங்கன்ட்டு. இந்த டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நான் சொல்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். எல்லா விதமான மந்திர தந்திர மூலிகைகள், அதே மாதிரி தாந்திரீக பிரயோகங்கள் என்று எதையும் நீங்கள் செய்யலாம். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ நான் மனிதர்களை வசியம் செய்கிறதுக்கான விஷயத்த சொன்னேன். இதுவே தொழில் விஷயம் பண்ணணும், பண விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரும்புவாங்க. எங்களுக்கு வந்து தொழிலே சரியாக போக மாட்டேங்குதுங்க, எங்களுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் சரியாகவே போக மாட்டேங்குதுன்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சிம்பிள், இதே மெத்தடை பண்ணணும். உங்களோட தொழில் நல்லா இருக்கணும், நீங்கள் செய்கிற உத்தியோகம் நல்லா இருக்கணும்னுட்டு மனசார இறைவனை பிரார்த்திச்சுட்டு அந்த அரிசியை நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா? நபர்களை வசியம் பண்ணுற மாதிரி தான் இப்படி. தொழில் நல்லா இருக்குன்னா இப்படி. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டால், வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அந்த 10லேருந்து 15 நிமிடங்கள் செய்யக்கூடிய அந்த தியானம், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையிலேயே நீங்கள் உட்காந்து அந்த அரிசியை கையில் வச்சுட்டு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நின்று செஞ்சாலும் சரி. ஏன்னா சில பேர்லாம் டவுனில் இருப்பாங்க, அவங்க கிராமம் மாதிரி வெளியில் நின்று இதை செய்கிறதுக்கான அந்த இடச்சூழ்நிலை இருக்காது. அப்படிங்கிறீங்க வீட்டுக்குள்ளேயே நின்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் போட்டலாம். வெளியில் நின்று செய்யலான்னா வெளியில் நீங்கள் போயிட்டு நின்றும் செய்யலாம், உட்காந்தும் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். அரிசியை கையில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணணும், அதுதான் அதில் இருக்கிற மெத்தட். நீங்கள் அதை செய்யும் போதே, இந்த அரிசியை கையில் வச்சுட்டு நீங்கள் அந்த பிரார்த்தனையை செய்யும் போதே ஒரு வைப் உங்கள் உடம்பில் ஏறுறதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இது நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் செய்து பார்த்து சிறந்த பலனை அடைந்ததாக நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நாமளும் உங்கள்கிட்ட சொல்கிறோம், கண்டிப்பாக இதை செய்து நீங்களும் சிறந்த பலனினை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.